பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மனிதனுக்கு பல தொல்லைகள் வர காரணம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஏன் தொல்லைகள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்து நடக்கிறான். இப்படி நடக்கும் பொழுதுதான் பலவிதமான தொல்லைகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. சுய புத்தியின் மேல், சுய விருப்பத்தின் மேல் நாம் சாயக்கூடாது. அப்படி இருந்தோமானால் பலவிதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள் நம்ம நெருங்கி அவரோடு கூட நம் வாழ வேண்டும். அப்படி வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய பாதைகளையும் அவர் என்ன செய்கிறார்? செவ்வைப்படுத்துகிறார். கர்த்தரை நெருங்கி வாழ வேண்டும். அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். முழுமையாக நாம் இயேசுவை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே அவரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நமக்கு தொல்லைகளே வராது. பிரியமானவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொல்லை வர காரணம் நம்மளுடைய சுய புத்தி, நம்மளுடைய விருப்பம்தான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளுடைய செய்கைகள் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய வழிகள் முழுவதுமாக, நம்மளுடைய செயல்கள் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் நடக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது, சுய விருப்பத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்பொழுது தேவன் நம்மை சமாதானத்துடன் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கலங்காமல் தேவனோடு இருங்க, தேவனை சார்ந்திருங்கள். ஆமென்.